ஒரு சிறிய விலங்கு உலகத்திலே மிகச்சிறந்த பொறியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இது பாலம் கட்டாது, வீடு கட்டாது. ஆனால் அதுக்கு பதிலாக ஆறுகள் எல்லாம் மாற்றிடும், காடுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும், வெள்ளத்தை கட்டுப்படுத்தும், நீரை வந்து சேமிச்சு வைக்கும். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து எந்த ஒரு சம்பளம் வாங்காது. இன்னைக்கு நான் பார்க்க போகிறது இங்கிலாந்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். உயிரற்ற விவசாய நிலம் ஒரு சில வருஷத்துல சொர்க்க பூமியை மாறிச்சு. இந்த மாற்றத்துக்கு ஒரு முக்கிய காரணமான ஹீரோ யார் அப்படின்னா பீவர். நீங்க பார்த்துட்டு இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களை வந்து சேரும். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. 2022 இங்கிலாந்துல லிங்கன் ஷேர்ல இருந்த பூத் பை லார்ஜ் ஃபார்ம் அப்படிங்கிற 1525 ஏக்கர் விவசாய நிலத்தை நேட்டர்கள் அப்படிங்கிற நிறுவனம் வாங்கினாங்க. இதோட மதிப்பு $13.8 மில்லியன். அதாவது இந்தியாவோட மதிப்பு 150 இருந்து 160 கோடிக்கு மேல. இந்த நிலம் வந்து ஒரு உயிரற்ற நிலம். ஏன்னா பல வருஷமா கண்டினியூஸா அதில் விவசாயம் பண்ணதுனால அந்த மண்ணோட தன்மை வந்து குறைஞ்சிருச்சு. இதுல வந்து பூச்சிகள் கிடையாது, பறவைகள் கிடையாது, எந்த ஒரு விலங்கு எதுவுமே கிடையாது இந்த இடத்துல. இதுல மழை பெஞ்சா கூட நீர் நிற்காது. ஒரு காலத்துல இயற்கை வளமா நிறைஞ்சிருந்த நிலம் இப்போ வந்து தொழிற்சாலை யூஸ் பண்ற நிலம் மாதிரி அது ஒரு சின்ன புல்லு கூட இல்லாத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரை லேண்டா மாறிடுச்சு இந்த இடம். எல்லாருமே ஆரம்ப காலத்துல இந்த இடத்த வாங்கும்போது இவ்வளவு பணம் கொடுத்து இந்த இடத்த வாங்கி இன்னும் அதிகமாக விவசாயம் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்கு பதிலாக அந்த நிறுவனம் வந்து இந்த இடத்துல விவசாயம் பண்ணல, அவங்க மாற்றி யோசிச்சாங்க. இதுல வந்து விவசாயம் பண்றதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாப் பண்ணாங்க. ரசாயன உரங்கள் எந்த ஒரு உரத்தையும் பயன்படுத்தல, பூச்சிக்கொல்லி மருந்து எதையுமே அவங்க வந்து யூஸ் பண்ணவே இல்லை. அந்த லேண்ட்ல வடிகால் இருந்திருக்கு, அதனால மழை பெஞ்சுன்னா ஸோ அங்கே நீர் தங்காது. ஸோ அதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் இயற்கை வளத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கினாங்க. அப்பதான் பீவர் அப்படிங்கிறது உள்ள கொண்டாங்க. பீவர் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீவர் அப்படிங்கிறது ஒரு விலங்கு. இது வந்து ஒரு எலி மாதிரி தான் இருக்கும், கிட்டத்தட்ட எலி மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கும். இது வந்து நீர்லேயே வாழக்கூடியது, சதுப்பு நிலத்தில் வாழக்கூடியது. இந்த பீவர் என்ன பண்ணும் அப்படின்னா, இதோட ஷார்ப்பான பல்ல வச்சு மரத்தை எல்லாமே கட் பண்ணிட்டு அந்த மரத்தை எல்லாமே தண்ணியில் கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணும். தண்ணியை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அணை ஸ்டார்ட் பண்ணும், அணை கட்டும். ஸோ அப்போ அந்த கேப்லலாம் அந்த மர இலைகள் இருக்கட்டும் எல்லாத்தையுமே வச்சு அந்த வந்து அணை கட்ட ஆரம்பிக்கும். அணை கட்டுறது கொஞ்சம் ஸ்லோவாக அந்த நீர்மட்டத்தை அளவுக்கு ஹைட்டுக்கு வந்து அணையை கட்டும். அணை கட்டினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அதில் வந்து மீன்கள் கொஞ்ச நாள் வாழ ஆரம்பிக்கும். மீன்கள் கொஞ்சமாக வந்து சேர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தவளைகளாக இருக்கட்டும், பூச்சிகளாக இருக்கட்டும், பறவைகள், விலங்குகள் எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து சேரும். கொஞ்சம் நல்ல இந்த இடத்த வந்து ஒரு சதுப்பு நிலமாக மாற்றிடும் அந்த பீவர்ஸ். இந்த பீவர்ஸ் வந்து அணை கட்டும் போது நீர் வந்து வேகமாக ஓடி போயிடுது. ஸோ அதனால வந்து லேண்ட் வந்து ஸ்டோர் ஆகுது. இதனால வந்து நிலத்தடி நீர் மட்டும் வந்து அதிகரிக்கும். வறட்சி காலத்தில் வந்து நீர் கிடைக்கும், வெள்ளம் ஏற்படுற வாய்ப்பு மீது ரொம்பவே குறைக்கும். பல கோடி செலவு பண்ணி மக்கள் செய்யக்கூடிய விஷயத்த எந்த ஒரு செலவும் இல்லாமல் இந்த பீவர்ஸ் வந்து செஞ்சு முடிச்சிடும். இதை வந்து எல்லாருமே வந்து வரவேற்கல. ஏன்னா விவசாயிகள்லாம் வந்து பக்கத்தில் இருக்க லேண்டில் இருக்க விவசாயிகள்லாம் பயந்தாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ பீவர்ஸ் வந்து தப்பிச்சிருச்சுன்னா எங்கள் இடத்துல வந்து வெள்ளம் வர வாய்ப்பு சான்சஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பயந்தாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த இடத்த சுற்றி வேலி அமைச்சு பீவர்ஸ் வந்து குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து பீவர்ஸ் வச்சிருந்தாங்க. சரி, முக்கியமான கேள்வி, இவ்வளோ காசு கொடுத்து இந்த இடத்த வாங்கினாங்க, ஸோ இந்த பீவர்ஸை வச்சு ஸோ இதெல்லாம் பண்ணாங்க, என்ன ஒரு காரணம்? விவசாயம் பண்ணலங்கிறீங்க, பட் எப்படி வருமானம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்பன் கிரெடிட்ஸு, மரம், மண், ஈரப்பதம் நல்லா இருக்கிறதுனால இது வந்து கார்பன்ஸ் வந்து கீழே வந்து சேகரிச்சுக்கிறது. ஸோ இதனால் வந்து பல நிறுவனம் இதுக்கு வந்து பே பண்ணுவாங்க. பயோடைவர்சிட்டி நெட் கெயின், பல நிறுவனங்கள் வந்து பெரிய பெரிய பில்டிங் கட்டும் போது நிறைய இயற்கை வந்து அழிக்க நேரிடும். ஸோ இந்த மாதிரி டைமில் நிறைய வந்து இயற்கை நிலத்தை வந்து வாங்கணும். இயற்கை பாதுகாப்பு திட்டங்களிலிருந்து பயோடைவர்சிட்டி நெட் கெயின் வந்து வாங்கணும். அந்த திட்டத்தோட மதிப்பு கிட்டத்தட்ட 35 மில்லியனுக்கு அதிகம். இந்தியாவோட பண மதிப்பு கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட 400 கோடி. அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து ப்ராஃபிட் வருது. இதுலேருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், இயற்கையை வந்து பாதுகாக்கிறது நமக்கு ஒரு செலவு மட்டும் கிடையாது, ஒரு முதலீடு, ப்ராஃபிட். ஆக்சுவலி அவங்க வந்து அதை வந்து பாதுகாக்கிறதுனால இந்த பீவர்ஸை வச்சு ஸோ அந்த இடத்த வந்து அவங்க உருவாக்குனதுனால அவங்களுக்கு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ லாபம்னு யோசிச்சு பாருங்கள். இந்தியாவில் எது சாத்தியமாகும் அப்படி கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்து பீவர்ஸ் கிடையாது, ஆனால் நமக்கு வந்து ஏரிகள், நீர்நிலைகள் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து முறையாக பாதுகாத்தாலே மீண்டும் வந்து நம்ம வந்து இயற்கையை வந்து மேம்படுத்தலாம். இப்போ நிறைய வந்து இயற்கை நம்ம வந்து டெவலப் பண்ணும்போது சுற்றுச்சூழலாக கூட இன்னும் உருவாக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விலங்கு எவ்வளோ பெரிய இயற்கை உருவாக்கப்படுது. ஆக்சுவலி மனசு நினச்சா அப்போ எவ்வளோ பெரிய இயற்கையில் நம்ம உருவாக்கலாம். ஸோ அந்த மாதிரி இயற்கை நம்ம வந்து உருவாக்கி பாதுகாத்தா போதும், நம்ம நிறைய பேர் வந்து அதெல்லாம் பயன்படலாம். இப்போ வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து மரங்கள் நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது மாதிரி மழை வந்து கம்மியாக இருக்குது, நீர் தேவைப்படுது. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து இயற்கையை பாதுகாக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ தான் நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம இப்போ இருக்கிறதே கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படி ஷேரும் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.